மொபைல் ஃபோன் ரேட் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா இது தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. டிசம்பர் மாசம் ஒரு ரேட் இருக்கும், ஜனவரி மாசம் ஒரு ரேட் இருக்கும். எல்லா கடையிலையும் வந்து நீங்க வந்து ஃபோன் கேட்கும் போது டிசம்பர் மாசம் தான் இந்த ஃபோன் வாங்கணும், 15,000 இருந்துச்சு, இப்போ என்ன நீங்க 2,000 அதிகமா சொல்றீங்கன்ட்டு இந்த கடைக்காரங்கிட்டே போய் சண்டை போடாதீங்க. எந்த மொபைல் கடைக்காரங்கிட்ட என்கிட்ட மட்டும் இல்ல, யார்கிட்டயுமே போய் சண்டை போடாதீங்க. ஏன்னா ரேட் உண்மையிலேயே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கப்பா, நம்புங்க. அப்ப இல்லாட்டி ஆன்லைன்ல போய் செக் பண்ணி பாருங்க, அந்த நியூஸ் எடுத்து பாருங்க, ஏதாவது சன் நியூஸ்ல போய் பாருங்க, பழைய செய்தி எடுத்து பாருங்க. மொபைல் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, ரேமோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. மொபைல்ல ரேம் இருக்கும் பாத்தீங்களா, நீங்க வச்சிருப்பீங்க 4GB ரேம், 8GB ரேம், 12GB ரேம்ட்டு. அந்த ரேமோட ரேட் இன்க்ரீஸ் பண்ணதுனால எல்லா போனுமே ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா அதை தெரிஞ்சுக்கோங்க. அதனால வந்து எல்லா போனுமே ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 20,000க்குள்ள நீங்க வாங்குற போனு 2,000 கூட கூட கிடைக்கும். ஜனவரில இருந்து 30,000 40,000 போன்லாம் உங்களுக்கு 5,000 10,000 வந்து கூட்டிட்டாங்க. 1,00,000 ரூபா போன்லாம் உங்களுக்கு 10,000 15,000 வரைக்கும் கூட்டிட்டாங்க. இப்ப என்னோட போனே 15,000 அதிகமா தான் வந்து சேல்ஸே பண்ணாங்க. 95,000 ரூபாய்க்கு இருந்த போனு நான் 1,10,000 கொடுத்து வாங்கியிருக்கேன். ஏன்னா வந்து 15,000 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பிளாக்ஷிப் மொபைலுக்கு. அப்படி பார்க்கும்போது 10,000 15,000 போன்ல 2,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க, போன் ரேட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ சாம்பிளுக்கு விவோட Y31 இருக்குன்னு வச்சுக்கோங்க. விவோல தான் வந்து 15,000 ரூபாய்க்கு வந்து டிசம்பர் மாசம் வந்து சேல்ஸ் போய்கிட்டு இருந்துச்சு. அதே போனு இந்த ஜனவரில இருந்து 17,000 ரூபாய். 15,000 வித்த போனு இப்போ வந்து 17,000 ரூபாய். அதனால வந்து எந்த மொபைல் கடைக்காரன்ட்டே போய் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அவங்களாம் உண்மையை தான் சொல்றாங்க, போனோட ரேட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா இதை தெரிஞ்சுக்கோங்க.